வர்த்தக மொழி பேசும் வளர்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எஸ், நான் ஆப்ஷன் பை பண்றத நிறுத்திட்டேன். ஏன், எதனால அப்படின்ற காரணத்த நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால, அந்த உண்மைய இப்ப சொல்லப் போறேன். இந்த வீடியோ முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மட்டுமே. கடந்த 6 மாச காலத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு, நான் அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத பத்தி மட்டும் தான் இந்த வீடியோல பேசப் போறேன். இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அட ஆமால்ல அப்படின்ட்டு தோணும். லாட் சைஸ் சேஞ்ச். இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க. லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போறதா சர்க்குலர் வந்தப்பவே பெருசா சம்பவம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால என்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ரூ. 2,500 விற்கப்பட்ட ஆப்ஷன் எல்லாமே 7,500 விலையேற்றம் செய்யப்பட்டு விற்கப்பட்டுச்சு. ஸோ இந்த பெரிய விலையேற்றமானது பெரிய அளவில் பாதித்தது ஆப்ஷன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான். ஆப்ஷன் ரீட்டைல் ட்ரேடர்ஸின் கேபிட்டல் ஆனது 2 3 மடங்கு உயர்த்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் நமக்கு விழுந்த பெரிய அடி. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அடுத்து விழுந்ததெல்லாம் மிகப்பெரிய அடி இல்லை, என் தலையில் விழுந்த மிகப்பெரிய இடின்னு வேணா சொல்லலாம். நான்லாம் லாட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கூட மார்க்கெட்டை விட்டு போயிருக்க மாட்டேன். எக்ஸ்பைரி டே சேஞ்சஸ் தான் எனக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்குச்சு. ஸோ இதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். நாம் எல்லா நாளும் ஒரே இன்டெக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இன்டெக்ஸில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி பார்க்குற பட்சத்தில் ஒரு இன்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இன்டெக்ஸ்லையும் மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான். வீக்லி கான்ட்ராக்ட் இனிமேட்டுக்கு கிடையவே கிடையாது அப்படின்றது தான் பெரிய பாதிப்பு. இது என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னா, வீக்லி கான்ட்ராக்ட்ஸை விட மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் எப்பொழுதுமே விலை அதிகமாகத்தான் விற்கும். ஆனால் இப்போ வீக்லி கான்ட்ராக்ட்ஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸின் விலையானது நார்மலாக இருக்கிற ப்ரைஸை விட 3 4 மடங்கு விலை அதிகமாக விற்கிறது. இதற்கு என்ன காரணமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேட் நடக்கக்கூடிய டியூரேஷன் அப்படின்றது குறைவு. அதுவே மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேட் நடக்கக்கூடிய டியூரேஷன் அதிகம். அதாவது ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் ஆனது மாத தொடக்கத்திலிருந்து மாத முடிவு வரை ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபியூலாகத்தான் ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குது. ஏன்னா மாத தொடக்கத்தில் அதிகப்படியான ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா தான் அதை மாத முடிவுக்கு 0க்கு கொண்டுட்டு வருவதற்கு சரியாக இருக்கும். இதன் காரணமாக தான் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்றது அதிகமாக இருக்குன்பது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. இதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆப்ஷன் பையர் பொதுவாகவே எதிர்பார்ப்பது என்ன? ஆப்ஷனை நம்ம எந்த ஆப்ஷன் பை பண்ணாலும் அது அப்சைடில் போகணும். அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட். ப்ரீமியம் அதிகமானதுனால ஆப்ஷன் வெயிட்டேஜ் அதிகமாகிடுச்சு. இதனால் ஆப்ஷன் ப்ராப்பராக மூவ் ஆக முடியலை. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே மாற்றங்கள் கொண்டுட்டு வருவதற்கு முன்னாடி அடைந்த டார்கெட்டை விட அடுத்து மாற்றங்கள் கொண்டுட்டு வந்த பிறகு அடையும் டார்கெட் அப்படின்றது குறைவாக இருந்துச்சு. இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு முதலீடு பண்ணுறோம், அதற்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ROI. நம்ம எவ்வளவு சிறப்பான ஸ்ட்ராட்டஜி வேணால் பயன்படுத்தலாம், எவ்வளவு பெரிய கேபிட்டல் வேணால் உபயோகப்படுத்தலாம். ஆனால் இந்த ROI அப்படின்றது தான் மேட்டர். லாட் சைஸ் சேஞ்ச் பண்ணது, எக்ஸ்பைரி டேவில் மாற்றங்கள் கொண்டுட்டு வந்தது, ஆப்ஷன் ப்ரீமியம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டது. இந்த மாதிரி காரணங்களால் முன்கூட்டி இருந்த ROI ஆனது இப்போ பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர். ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது. அதற்காக நிறைய நாட்கள் கடினமான வேலை இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் அப்படின்னா நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும், நிறைய ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணணும், நிறைய இண்டிகேட்டர்ஸை பார்க்கணும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்ரெடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருந்து எதெல்லாம் கம்பைன் பண்ணால் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் அப்படின்ற அறிவு வேணும். அது நியூஸ் மார்க்கெட்டில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் எக்ஸ்பைரியில் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி அதிகமாக இருக்கும்போது எப்படி வேலை செய்யுது, ஆப்ஷன் ப்ரீமியம் குறைவாக இருக்கும்போது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாமல் போகும்போது இருக்கக்கூடிய வழி எனக்கு மட்டும்தான் தெரியும்.
இந்த விஷயங்கள்லாம் என்ன மட்டும் தான் பாதிச்சதா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நெறைய விஷயங்கள் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஏறக்குறைய 75% மேல இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அக்டோபர் 2024ல இருந்து மார்ச் 2025க்குள்ள மார்க்கெட்ட விட்டு வெளிய போயிட்டாங்க அப்படின்றது. இனிமே இந்தியன் மார்க்கெட் சம்மந்தமா அப்டேட்ஸ், பிரிடிக்ஷன் ஏதாவது இந்த சேனல்ல இருக்குமா? அப்படின்ட்டு வந்து கேட்கலாம். ஆஸ் பர் செபி ரூல்ஸ் படி நம்ம அந்த மாரி எந்த பதிவுகளும் போட முடியாது. ஸோ, இனிமேல் இந்தியன் மார்க்கெட் சம்மந்தமாக இந்த சேனல்ல அப்டேட்ஸோ, பிரிடிக்ஷன் வீடியோவோ எதுவும் வரப்போறது கிடையாது. அப்ப இனிமே என்னதான் பண்ண போற சிவாஜி? அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். நான் கிரிப்டோ ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணி அளவுல நம்ம சேனல்ல யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமாகவே எங்க என்ட்ரி எடுக்கிறோம், எங்க டார்கெட் வைக்கிறோம், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள தெளிவாக சொல்லிக் குடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால கிரிப்டோவுக்கு நீங்க புதுசா இருந்தாலும் சரி, கிரிப்டோல ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமானதாக இருக்கும். ஸோ, இந்த வீடியோ போல இன்னும் மீண்டும் நல்லதொரு வீடியோவுல வந்து உங்கள சந்திக்கிறேன். வலியது வாழும். நன்றி.